நிறைய உண்டு. கிருஷ்ணனை நன்னா தெரிஞ்சின்றவ திரௌபதி. திரௌபதிங்கிறவ யாக குண்டத்திலேந்து உண்டானவள். அவளுக்கு கர்ப்பத்திலேந்து உண்டானவள் அப்படிங்கறது கிடையாது. அந்த மாதிரி அயோனிஜை அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி அவள் அயோனிஜையா தோன்றி கிருஷ்ணனை தவிர அவளுக்கு பக்தி பண்றதுக்கு வேற ஒண்ணும் இல்லை, எல்லாம் கிருஷ்ணன் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறவள். அவள் பெண்களுக்கே உரித்தான இந்த 3 நாள்ல துரியோதனன்னு சொல்லப்படுற ஒரு ராட்சச குணம் படைச்ச அதே சமயத்துல அவளுக்கு மச்சினன், திரௌபதியுடைய மச்சினன் தான் துரியோதனன். இந்த காலத்துல மைத்துனன் அப்படிங்கிற வார்த்தை கணவனுடைய உடன் பிறந்தவாளுக்கு உபயோகப்படுத்துறோம். ஆனா அந்த காலத்துல மச்சனன் அப்படின்னு சொன்னா அவன் தான் கணவனுத்தான் மச்சனுங்கிற வார்த்தையால சொல்றது. மைத்துனன் கைத்தலம் பற்ற அப்படின்னு தான் ஆண்டாள் எழுதுறான். இந்த அர்த்தம் புரியாதவா அந்த வார்த்தைக்கு தப்பான அர்த்தத்தை புரிஞ்சுருவா. அதுக்கப்புறம் பகவான் மேலையும் பக்தி மேலையும் குறை சொல்றது. முதல்ல பக்திய சரியா தெரிஞ்சுக்கணுமே. உனக்கும் கேட்டுதான் எல்லாரும் பக்தினா சரியா தெரிஞ்சுக்கணும். மனோதர்மத்துக்கு தகுந்த மாதிரி பக்தி பண்றது அப்படின்னா பக்தி சரியா இருக்காது. பக்திய பக்திக்காக பண்ணணும். பிரகல்லாதனை போல பக்திய பக்திக்காக பண்ணணும். அந்த மாதிரி துரியோதனன் அந்த ராட்சச மனம் படைச்சவன் திரௌபதிய ஒரு பொம்மநாட்டியை எந்த காலத்திலயும் அவமானம் செய்யக்கூடாது. அதுலயும் அந்த 3 நாள் பகிஷ்டன்னு சொல்றது. அந்த 3 நாள்ல ஒரு நாள்ல அவளை தரதரன்னு அந்த சபா மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வர சொல்லி ஆளை அனுப்புறான். அவளை போகும் சொல்றாள், இல்ல இந்த 3 நாள் நான் எங்கேயும் வரக்கூடாது அப்படின்னு கேட்கல. அவளை எப்படியான அழிச்சுடுவான்னு அதே மாதிரி போய் தரதரன்னு ஒரு ஸ்திரீய அந்த மாதிரி அழைச்சுட்டு வந்ததான் வந்தான். ஏதான 2 கேள்வி கேட்டானா, ஏதான் சொன்னானா? அப்படியும் இல்லை. அத்தனை அந்த சபால தர்ம நியாயம் தெரிஞ்சவா பெரியவா எல்லாரும் இருக்கா. காந்தாரி அவளும் மாமியார் தானே, அவளும் ஒரு ஸ்ரீ தானே, அவளும் இருக்கா. ஆனா அந்த மாதிரி ஒரு சபையிலே துரியோதனன் திரௌபதியுடைய வஸ்திரத்தை, அவளை வஸ்திரம் இல்லாம நிக்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலையில கொண்டு நிறுத்தி வஸ்திராபரணம் அப்படின்னு பண்ணணும் அப்படின்னு கட்டளையிட்டு அந்த சமயத்துல அந்த ஆள் திரௌபதி உடம்புல இருக்கிற அந்த வஸ்திரத்தை இழுக்கிறான். அப்ப திரௌபதி என்ன பண்றான்னா தன்னால முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணி பாக்குறான். தன்னால கையால அதை இழுத்து பலமா வச்சுக்கிறார். அப்புறம் உடம்பு இந்த பக்கம் அந்த பக்கம் மாத்தி குடவை அவராம பாத்துக்கிறா. எல்லாத்தையும் பண்றா. ஒவ்வொருத்தரையா பாக்குறா, யாரானு காப்பாத்துவாளோ அப்படின்னு. மாமனா இருக்கிற துரியோதனனும் பண்ணலே, மாமியாரா இருக்கிற காந்தாரியும் பண்ணதே. அந்த அட்டகாசம், ராட்சசாளுடைய அட்டகாசம்னு சொல்ற அந்த கெட்ட குணம் படைச்ச துரியோதனாதிகள் அவங்க அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒத்தருமே காப்பாத்துறதுக்கு வரல. ஆனா முதல்ல இவ என்ன பண்றா அப்படின்னா ஒவ்வொருத்தரையா தன் முயற்சின்னு முதல்ல தன்னால எல்லாத்தையும் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது. அப்புறம் யார்ட்டியான அடுத்தது யார்ட்டியான சொந்தக்காரர்கிட்ட கேட்கறது, அதுக்கப்புறம் நியாயாதிவாதிகள்கிட்ட கேட்கறது, அப்புறம் பெரியவாள்கிட்ட கேட்கறதுன்னு எப்படி எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் தான் அவள் கிருஷ்ண பக்தையா இருந்தாலும் கூட
தன்னால முடியுங்கிறதுனால என்ன பண்றா, கிருஷ்ணன் அந்த சமயத்துல மறந்து போய் கடைசியில தான் கிருஷ்ணன் தவிர ஹே சரணாகத வத்சலா அப்படின்னு அந்த சமயத்துலதான் அவ என்ன பண்றா, தன்னால முடியாதுன்னு ரெண்டு கையும் முசரக்க கைகூப்பி கேட்கிறா. அதுதான் இருகையும் விட்டேனோ திரௌபதியை போலே. இது 84 வசனம் இருக்குதுல, அதுல ஒரு வசனம் இருகையும் விட்டேனோ திரௌபதியை போல. அந்த 84 வசனங்களுக்கும் வியாக்கியானம் கேட்கணும். அதுவும் ஒரு சமயத்துல அமையும். அப்படி இருகையும் விட்டேனோ திரௌபதியை போலேங்கிறது திரௌபதி இருகையும் உடனே ஒண்ணு விட்டுள்ள, தன் முயற்சி எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் பகவான் இடத்துல வர. அதுவும் அந்த காலத்துல இருந்த பெரிய ஒரு பக்தையவ, அயோனிதியானவள். அவளுக்கே அந்த நிலை அப்படின்னா நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். திரௌபதி செத்த நாளைக்குள்ள புரிஞ்சுட்டா நல்ல வேலைக்கு. அந்த அந்த சூழ்நிலையில அவளுக்கு அந்த செத்த நாளைக்குள்ள பகவான் இடத்துல மனசு லயப்பட்டு சரணாகதி பண்ணிட்டா. அந்த சமயம் தான் அவன் சரணாகதி பண்றான். ஆரம்பத்திலேயே சரணாகதி பண்ணிருந்தாலும் அவன் பார்த்துப்பான் எல்லாத்தையும். நம்ம யாரு திட்டம் போட? சரி, நம்ம இத்தனை வருஷமா போட்ட திட்டங்கள்லாம் எல்லாம் நடந்து போயிருந்தா, நம்ம போடுற திட்டம் எல்லாம் ரொம்ப சரியா இருக்கா? மனுஷா போடுற திட்டங்கள் ஒண்ணுமே சரி கிடையாது. கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு பகவான கூப்பிட்டு அவன் போடுற திட்டத்துக்கு நாம ஏத்துக்கணும். அதனுடைய பிரகாரம் நம்ம நடக்கணும். சரி, அந்த மாதிரி முடியல, அந்த மாதிரி போயிடுறது அப்படின்னாக்க வாஸ்தவம் தான். பூர்வ ஜென்ம வாசனைன்னு சொல்ற போனோம். இத்தனை வருஷமா வேற எல்லாருடைய தேசையும் கேட்டு தன்னுடைய மனசு பிரகாரம் போய் ஆசையில மாட்டிண்டு அப்படி எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமாவான அச்சிச்சோ பகவான விட்டுட்டேனே, புடிச்சுண்டுன்னே, தப்பு பண்ணிட்டேனே அப்படிங்கிற பொழுது நிலை சரியா வந்துடும். ஏன்னு கேட்டாக்க களிதான் ரொம்ப வசதியானது. ஆனா அந்த களியில இப்ப பார்த்தோமானால் மனசை இழுக்கக்கூடியதான வஸ்துக்களும் ரொம்ப அதிகம். அது ஆணுக்கும் மனசு கெட்டு போற சூழ்நிலை, பெண்ணுக்கும் மனசு கெடுக்கிற சூழ்நிலைன்னு சொல்றதா, கெட்டு போற சூழ்நிலைன்னு தெரியுது எனக்கு தெரியல. அப்படி இந்த சூழ்நிலை அவ்வளவு தூரம் இருக்கு. சூழ்நிலையும் நாம தான் உண்டாக்கிக்கிறோம். அதுவா ஒரு காலத்திலயும் வரல, நாம தான் சூழ்நிலையை மாற்றி அமைச்சுருக்கோம். அதுல இருந்து மீண்டு பகவானிடத்துல மனசை செலுத்தி பக்தி அப்படிங்கறத இந்த வருஷப்பிறப்பன்னைக்கு எல்லாரும் ஆரம்பிங்கோ. இதுக்கு பலஸ்ருதி பகவான் அடைஞ்சால் சௌக்கியமா இருக்கலாம். மனசு பிரகாரம் போனா ஏமாற்றம் தான். அதனால மனசுக்கு வசப்படாமே பகவானுக்கு வசப்பட்டு சரணாகதி பண்ணணும் அப்படிங்கறதானது புது வருஷ பிறப்புக்கு. ராதே கிருஷ்ணா ராதே. எல்லா நாளும் இதே சங்கதி தான். வருஷப்பிறப்பா இருக்கு, லோகாயத்தமா ஒண்ணு வச்சுட்டு இருக்கோமே நம்ம எல்லாம். அதனாலே வருஷப்பிறப்புக்காக பலஸ்ருதி அப்படின்னு சொல்லணுமான பக்தி பண்ணினா சௌக்கியம். அதான் பலஸ்ருதி. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா.